ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மேனாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கோம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். இப்போ தான் நம்ம சேனலில் வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் பார்த்த மாதிரியே ஐக்கியா ஷாப்பிங் vlog ப்ளஸ் ஹால் தான். ஸோ இனிமேல் இந்த வீடியோவை உங்களோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டில் மட்டுமே கண்டினியூ பண்ணுங்கள். சில ஐடியாஸ் அண்ட் டிப்ஸுமே அங்கங்கே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக புதுசாக வீடெல்லாம் நீங்கள் செட் பண்ணுறீங்கன்னா நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு ஒரு வேளை யூஸ்ஃபுல்லாக கூட இருக்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஐக்கியா வர்றதுக்கு முன்னாடியே வெப்சைட்டில் போய் சில விஷயங்கள்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தான் வந்தேன். எது வாங்கணும் வாங்க வேண்டாம் அப்படிங்கிற ஐடியா நமக்கு அப்போயே கிடச்சிரும். அதுக்கப்புறம் நேரில் வந்து இங்கே ஃபஸ்ட்டு எடுத்தோடனேயே மார்க்கெட் பிளேஸ் இருக்காது, கடைசியில் தான் வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு ஃப்ளோர்லேயுமே ஒவ்வொரு ரூம் வந்து சூப்பராக டிஸ்பிளேயில் செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம அதை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம், ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா? ஓ, இந்த பொருள் வீட்டில் வாங்கிட்டு போய் வச்சா இந்த மாதிரி தான் அழகாக இருக்கும் போல இருக்குது அப்படிங்கிற ஐடியா நமக்கு கிடச்சிரும். ஸ்ப்ரிங்கெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்கிறனால என்ட்ரிலேயே பார்த்திங்கன்னா நல்லா ஹனிபி பூவெல்லாம் போட்டு சூப்பராக ஒரு செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய சாஃப்ட் டாய்ஸ் எல்லாம் முன்னாடியே இருந்தது. உள்ளே வந்த உடனே பசங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணிருச்சு அது. கொஞ்ச நேரம் அதனால இந்த ஏரியாக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்தோம். ரொம்ப சின்ன ஸ்பேஸாக தான் இருக்கும். ஒரு எம்டி செவரே இருக்குன்னு வைங்களேன் நம்ம வீட்டில். அதை எப்படி நம்ம அழகாக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் அந்த ஸ்பேஸை கூட இந்த மாதிரியெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அங்கங்கே செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க. அது பார்க்கும்போதே நமக்கு அழகாக தெரியும். இங்கே இருக்க எல்லா பொருளுமே ஐக்கியாலேயே கிடைக்கும். இதில் இருக்க டேகை நம்ம ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு மார்க்கெட் பிளேஸ் கீழே போகும்போது போய் சூஸ் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். அதனால் ஏதாவது பொருள் பிடிச்சிருந்தா ஃபோட்டோ எடுக்கிறக்கும் மறந்துடாதீங்க. இது இது என்ன பொம்மை தெரியுமா? Kangaroo. அப்படியா? ஆமா, kangaroo. Kangaroos have those pockets. இது கேங்க்ரூ மாதிரியாடா இருக்கு. இல்லடா. ஆமா, kangaroo. That's the only thing that has pockets inside. இல்லைம்மா, அது பார்க்குறக்கான கேங்க்ரூ மாதிரி இல்லை. இந்த கேங்க்ரூ வந்து முன்னாடி குட்டி வச்சுட்டு ஜம்ப் பண்ணி போகும் இல்லையா? அதே ஷேப்பில் இருக்கவும் அவன் அது வந்து கேங்க்ரூ அப்படின்னு என்னையவே ஏமாத்துறான். ஆனால் அதுக்கு பேர் வந்து ஆர்டர் வித் பேபி. ஓகே, இது அழகாக இருக்குல்லடா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே அந்த பேர் பார்த்துட்டு வந்து அம்மா இதுக்கு பேர் ஆர்டர், நான் தான் கேங்க்ரூன்னு தப்பாக சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னான். கேங்க்ரூஸ் வந்து எப்படி முன்னாடி ஒரு பவுச் மாதிரி இருக்கும், அதில் குட்டி கேங்க்ரூ வச்சுக்கிட்டே போகும் இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த ஆர்டர் அப்படிங்கிறது ஒரு மேமல் வெரைட்டி. இது என்ன பண்ணும், அம்மா ஆர்டர் இருக்கு இல்லையா, அது கேங்க்ரூஸ்க்காவது முன்னாடி ஒரு பவுச் மாதிரியே இருக்குங்க, அதுக்குள்ளே வச்சுக்கும் குட்டியை. ஆனால் இந்த ஆர்டர் வந்து முன்னாடி பவுச்செல்லாம் எதுவுமே இருக்காது. தன்னோட பெல்லிலேயே அம்மா ஆர்டர் வந்து பெல்லிலேயே குட்டி பேபி ஆர்டர் வச்சுக்குமா. 6 மாதம் வரைக்குமே அங்கேயே தான் வச்சு பாதுகாக்குமா. ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு மேமல் வெரைட்டி தாங்க. அதனால் அதுங்களுக்குமே வந்து இந்த மேமரி கிளான்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம எப்படி குழந்தைங்களுக்கு பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ஆர்டர்ஸும் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுமா. இதுலேயே சி ஆர்டர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன பண்ணுமா, தண்ணியில் இப்போ இருக்கும்போது இப்போ நம்ம மல்லாக்கா படுப்போம் இல்லையா தரையில், அதே மாதிரி அது அம்மா ஆர்டர் மல்லாக்கா தான் தண்ணியிலேயே ஃப்ளோட் ஆகும், நீந்துமா. அதுக்கப்புறம் மேலே தன்னோட நெஞ்சு மேலே அந்த குட்டி ஆர்டரை போட்டு பாதுகாத்துக்குமா. ஸோ இதெல்லாம் படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சரி, உங்ககிட்டையும் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சொன்னேன். இதில் எழில் குட்டிக்கு அவன் நம்ம கடைக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறதே அவனுக்கு ஃபஸ்ட்டு ரியலைஸ் ஆகலைங்க. ஏன்னா வீடு மாதிரியே செட்டப் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஒவ்வொரு ரூமாக அங்கங்கே. அவன் என்ன நினச்சிட்டான்னா, யாரோ ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவன் நினச்சிட்டான். அதனால தான் அந்த சாஃப்ட் டாயை பார்த்த உடனே அவன் எடுத்து அந்த முத்தம் கொடுத்ததெல்லாம். அதுக்கப்புறமா அவனை ஒவ்வொரு விஷயத்துலேருந்தையும் பாதுகாக்கிறதே ஒரு பெரிய வேலையாக போச்சு. ஏன்னா இப்போ டம்ளர் இருக்குன்னா டம்ளரில் தண்ணி குடிக்கணும் போல் அப்படின்னு அவன் எடுத்து வாய்க்கிட்ட கொண்டு போயிடுறான். ஒரு ஸ்பூன் பார்த்தான்னா ஸ்பூனில் சாப்பிடணும் போல். நீங்கள் கொஞ்சம் நேரத்துலையே பார்ப்பீங்க அவன் பண்ணுறதெல்லாம். அதனால் ஒவ்வொரு டைமுமே கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக அவனை வாட்ச் பண்ண வேண்டியதாக போச்சு. முகில் கொஞ்சம் பெரிய பையனாயிட்டான் அப்படிங்கிறனால மற்ற சாஃப்ட் டாய்ஸ்லேயோலாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறதில்ல. ஆனால் இந்த மாதிரி பில்டிங் பிளாக்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது இருக்குன்னா அதில் ரொம்ப ஆர்வம் வந்துடுது. நம்ம இன்னும் வாங்க வேண்டிய இடத்துக்கே போகலடா, இந்த பக்கம் இருந்து சீக்கிரம் க்ராஸ் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் என்ன இருந்தாலும் பசங்களோட போயிட்டு நல்ல டைம் பாஸ் ஆகுங்க. ஒரு 3 மணி நேரம்
பசங்க நடந்துக்கிட்டே இருப்பாங்க. வீக் டேஸில் பிளான் பண்ணுங்கள். சாயந்தரத்துக்கு மேலே கூட நீங்கள் பிளான் பண்ணுங்கள். வீக்கெண்ட்லலாம் போனீங்கன்னா கண்டிப்பாக ரஷ்ஷாக தான் இருக்கும். இப்போ இந்த ஒரு ரூமே நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒரு 10 பேர் வந்து நின்று பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. வீக் டேஸில் போகும்போது தான் ஃப்ரீயாக இருக்கும். நம்ம பாட்டுக்கு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். அதனால யாராவது இனிமேல் பிளான் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. கிச்சனில் நான் ஒரு குட்டி ஒயிட் ஷெல்ஃப் மாதிரி மாட்டியிருக்கேன் இல்லைங்களா, செவுத்துலேயே சாய்பாபா சிலை வச்சுருக்கேன்ல, அதே மாதிரி லெட்ஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த வால் லெட்ஜ். அந்த மாதிரி லெட்ஜஸ் எல்லாம் நிறைய வெரைட்டியில் உங்களுக்கு அமேசான்லேயும் கிடைக்கும், இல்லை மற்ற ஆன்லைன் வெப்சைட்லேயும் இருக்கும், கடையிலையுமே நிறையா கிடைக்கும். இங்கே ஐக்கியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லெட்ஜ் மாதிரி, இங்கே பாருங்கள் இவ்வளோ தான் அதோட வித் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், இவ்வளோ தான் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் தாராளமாக என்ட்ரி வேல டோருக்கு பக்கத்தில் கூட நீங்கள் மாட்டி விடலாம். பசங்களோட கோட் மட்டும் மாட்டிக்கலாம், இல்லை கீஸ் எல்லாம் ஹேங் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் இருக்குது. சின்னதாக ஒரு டெக்கார் பீஸ் மட்டும் வச்சுட்டு உங்களோட மெயில் எல்லாம் கூட வைக்கிற மாதிரி ஒரு சின்ன பேஸ்கெட் வச்சு அதில் மெயில்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி இந்த மாதிரி கூட நீங்கள் அழகாக வைக்கலாம். என்ட்ரிவே ரொம்பவே சூப்பராக இருக்கும், கொஞ்சம் எலிகண்ட்டாகவும் இருக்கும் பார்க்குறக்கு. எம்டியாக ஏதாவது வால் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஆர்ட் கேலரி மாதிரி கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். 3 ஃப்ரேம் சேர்ந்து 51 பாயிண்ட் சம்திங் போட்டிருந்தாங்க. இந்த ஃப்ரெஞ்ச் ப்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இது பெருசு தான் எப்போவுமே நான் ஐக்கியாவில் பார்த்துருக்கேன். ஆனால் இதுலையே சின்ன சைஸும் ஒன்று இருக்குது. கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். மேபி முன்னாடி இருந்தே இருந்திருக்கலாம், நான் ஆனால் பார்த்ததில்ல. பெருசு தான் பார்த்துருக்கேன். இவ்வளோ பெருசு வாங்கிட்டு போய் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டு வந்துடுவேன். ஏன்னா நம்ம ஊர் காஃபி ஃபில்டர் இருக்குது பாருங்கள், அது என்கிட்ட இருக்குது. அதுவே யூஸ் பண்ணிக்கலாம், இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுட்டு வந்துடுவேன். கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த குட்டி சைஸுமே. இது எல்லாமே ஆஃபீஸ் இல்லைனா ஸ்டடி டெஸ்க் ஆர்கனைசேஷன் மாதிரி கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி பேஸ்கெட்ஸு, கார்டு ஆர்கனைசர் இதெல்லாம் இங்கே வச்சுருந்தாங்க. பார்க்குறக்கு ரொம்ப நீட்டாக இருந்தது. அங்கே ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ்லேயே ஃபைல் ஆர்கனைசர் மாதிரி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இந்த லாஸ்ட்டில். அதெல்லாம் நான் இங்கே டெக் ஏரியாவில் கூட வச்சுருப்பேன். முகிலோட ஃபைலு, அவனோட ஸ்கூல் ஆக்டிவிட்டி பேப்பர் இதெல்லாமே அதில் போட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அது பார்க்குறக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். விலையும் ரொம்ப கம்மி தான் இங்கே ஐக்கியாவில். அதனால் நான் ஐக்கியாவில் தான் வந்து வாங்கியிருந்தேன். இங்கே இந்த ஷோ பீஸ் பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது அப்படின்னு. எனக்கு இந்த ரூமெல்லாம் பார்க்கும்போது கூட பெருசாக மோட்டிவேட் ஆகலைங்க. கராஜை பார்த்ததுக்கப்புறமா தான் கராஜை இதை பார்த்தாவது நம்ம ஆர்கனைஸ் பண்ண மாட்டோமா அப்படின்னு எனக்கே ஒரு மோட்டிவேஷன் கிடச்சிது. சூப்பராக இருந்தது. இந்த பீரோ டைப்பில் இருக்குது இல்லைங்களா, இது வந்து மெட்டல் தான் ஃபுல்லாகவே. பீரோ டைப்பில் இருக்கிறனால மேபி அது வந்து $239 போட்டிருக்காங்க. சேல் போயிட்டுருக்கு போல் இப்போது. ஒரிஜினல் ப்ரைஸை விட கம்மியாக இருக்குது. உள்ள அழகாக பாக்ஸஸுமே வச்சுருக்காங்க. இது வாங்குறதுக்காக அவரை கூப்பிடல, இதை பாருங்கள் எப்படி நீட்டாக வச்சுருக்காங்கல்ல, இதே மாதிரி சீக்கிரமாக நம்மளும் நம்ம கராஜ் ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆர்கனைஸ் பண்ணது தான். நான் லாங் வீடியோ கூட ஒன்று போட்டிருப்பேன் ஸ்டார்டிங்கில். ஆனால் இப்போ பயங்கரமாக மெஸ்ஸியாக இருக்குது. அது எப்போ நான் க்ளீன் பண்ண போகிறேன்னே தெரியலை. இல்லை இந்த பீரோ டைப்பில் வேண்டாம் அப்படின்னா ரேக் மாதிரி கூட பக்கத்தில் வச்சுருக்காங்க. அது $79. நல்ல ஸ்டர்டியாக தாங்க இருந்துச்சு. இந்த பாக்ஸஸுமே நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. ஓப்பனாக இருக்கும்போது இப்படி பாக்ஸ் லிட்டோடு போட்டுட்டோன்னா கண்டிப்பாக உள்ளே இருக்கிற பொருள் குப்பையாகாது. அதனால் இந்த மாதிரி கூட நம்ம வாங்கி வச்சுக்கலாம். டூல்ஸ் எல்லாம் ப்ராப்பராக இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணணும்னு எனக்கும் ஆசை தான். ஆனால் என் வீட்டுக்காரர் செவுத்தில் ஆணி அடிக்கவே கூடாது, அதுவும் கராஜில் எதையுமே நான் அடிக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப அடம் பிடிக்கிறாரு. நான் எப்படி சமாதானப்படுத்தி இதை செட் பண்ண போகிறேன்னு தெரில. பசங்க என்னை விட ரொம்ப மோசங்க. கிச்சனை பார்த்தோன்னே எவ்வளோ எக்ஸைட்மெண்ட் பாருங்கள். நானே உள்ளே போய் பார்க்கல, எனக்கு முன்னாடி வந்து எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்து அவன் அதான் சொல்கிறேன் பாருங்கள், இது யாரோ ஒருத்தங்க வீடு அப்படின்னு நினச்சிட்டு சிங்கில் கை கழுவுறதுக்கு எட்டி எட்டி பார்த்தா அது ஓப்பன் பண்ண முடியல. என்ன பண்ணுறான் பாருங்கள், போய் அந்த கராஜ் அந்த ரூம்லேருந்து ஸ்டூல் எடுத்துகிட்டு வந்து ஸ்டூல் மேலே ஏறி நின்று கை கழுவுறானாம். தண்ணியெல்லாம் வராது தம்பி அப்படின்னு சொன்னாலும் அவன் நம்பவே இல்லை. பக்கத்தில் இருக்கிற ஹேண்ட் வாஷையும் எடுத்து அமுத்தி அமுத்தி பார்த்து அதில் ஹேண்ட் வாஷ் எல்லாம் இருக்காதுடான்னு சொன்னாலும் அவனுக்கு புரியலை. இதெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்கன்னா இது வீடு தானே அப்படின்னே நினச்சிக்கிட்டான். பாருங்கள் இனி டைனிங் டேபிளில் உட்காந்து என்னென்ன சாப்பிட்றான் அப்படின்னு. ஒரு டின் மாதிரி இருக்குங்க. இப்போ நான் எடுத்து ஓப்பன் பண்ணுறேன் இல்லையா, அது ரொம்ப நாளாக ஐக்கியா போகும்போதெல்லாம் நான் பார்ப்பேன். என்ன ஒன்றுனா அது ஏர் டைட்டாக இருக்குமா அப்படிங்கிற டவுட்டு. நிறைய பேர் அதில் காஃபி, டீ பவுடர்லாம் போட்டு வச்சு நான் பார்த்துருக்கேன். நிறைய பேரோட வீடியோஸும் பார்த்துருக்கேன். எனக்கு வந்து அது எந்தளவுக்கு ஏர் டைட்டாக இருக்கும் அப்படிங்கிற டவுட் இருக்கிறனால அந்த டின்னை நான் வாங்கவே மாட்டேன். யாராவது வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அது எந்தளவுக்கு ஏர் டைட்டாக இருக்குது அப்படின்னு மற்றவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். டைனிங் ஸ்பேஸில் இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே கேபினெட் வைக்கணும் அப்படிங்கிறது என்னோடய ரொம்ப நாள் ஆசை. ஒவ்வொரு டைம் வரும்போதும் செக் பண்ணி பார்ப்பேன்.
மேலே இந்த மாதிரி கிளாஸும் கீழே கேபினட்டோடையும் வச்சுக்கணும். ஒரு கவுண்டர் டாப்புமே இருக்கிற மாதிரி தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு நான் என்ன மீன் பண்ணுறேங்கிறத எக்ஸாக்ட் பீஸ் காமிக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி கேபினட்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு ஆசையாக இருக்கும். நீங்கள் பழனியில் நம்ம வீட்டோட ஹோம் டூர் பார்த்துருந்தீங்கன்னா டைனிங்கில் ஒரு டிஸ்பிளே ஷோகேஸ் மாதிரி போட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு ஆசை. அது இங்கே பண்ண முடியாது. அட்லீஸ்ட் கேபினெட்டாக வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு பார்க்குறேன். இங்கே பாருங்கள், இதுதான் எனக்கு ஒரு பெரிய டாஸ்க்காக இருந்துச்சு. அவன் எதையும் வாயில் வச்சிடக்கூடாது அப்படின்னே ஒரு ஆள் பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சேல் போட்டிருக்காங்களே இந்த காஃபி டேபிள், ஓ வாவ் சூப்பராக இருக்கே அப்படின்னு பார்த்தா 79.99. கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு. சேல் போடுறீங்க, ஒரு $50 போட்டிருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. காஃபி டேபிள்லாம் போட்டோன்னா லிவிங் ரூம் ரொம்ப சின்னதாயிரும் அப்படிங்கிறது என்னோடய ஃபீல். ஏன்னா இங்கே நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெரிய லிவிங் ரூமெல்லாம் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த மாதிரி அழகழகான காஃபி டேபிள்லாம் வாங்கி போடலாம். அதுலேயும் இப்போது ஆன்லைன்லலாம் நிறைய வச்சுருக்காங்க, நான் பார்த்தேன். ஐக்கியாவில் விட ஆன்லைனில் அழகாக இருந்தது. இங்கே கொஞ்சம் ஃபார்மலாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சது எல்லாமே. நான் வந்து ஒரு மார்பிள் டைனிங் டேபிள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு டேபிள் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் போட்டோன்னா லிவிங் ரூம் இன்னும் ரொம்ப சின்னதாக போயிருமோ அப்படிங்கிறதுக்காகவே அதை வாங்காமல் இருக்கேன். கிச்சனில் நிறைய பேர் என்னோடய பேண்ட்ரி ஆர்கனைசேஷன் வீடியோ பார்த்துட்டு நான் அப்ளையன்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன் இல்லையா, ஷெல்ஃபு அந்த மாதிரி எங்கே வாங்கலான்னு கேட்டிருந்தீங்க. நீங்கள் ரெண்டல் அப்பார்ட்மெண்ட்லலாம் இருக்கீங்கன்னா அந்த மாதிரி ஷெல்ஃப் வாங்கி நீங்கள் செவுத்தில் தான் வந்து இது பண்ணணும். அதுக்கு பதிலாக இப்படி க்யூப் ஆர்கனைசர் மாதிரி வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒவ்வொரு க்யூப்லேயுமே நீங்கள் ஒவ்வொரு அப்ளையன்ஸ் வச்சுக்கலாம். யாருக்காவது வாங்கணும் அப்படி செட் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இன்ஸ்டன்ட் பாட்டு, பிரெட் டோஸ்டரு, அதுக்கப்புறம் பிளெண்டரோட இதெல்லாம் அந்த ஒவ்வொரு க்யூப்லேயுமே நீங்கள் அழகாக அடுக்கி வைக்கலாம். ஒயிட் கலர் வாங்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்ளையன்ஸ் வந்து நீங்கள் பிளாக் ஆர் ரெட் இந்த மாதிரி தான் வாங்கியிருப்பீங்க இங்கே இருக்கவங்க. ஸோ அந்த ஒயிட்டுக்கு நல்லா அது போகும், பார்க்குறக்குமே அழகாக தெரியும், உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நீட் லுக் கிடைக்கும். ஸோ அப்படி ஆர்கனைஸ் பண்ணி பாருங்கள். நான் முன்னாடி காமிச்சது வந்து பூஜா கேபினெட்டாக தாராளமாக நம்ம யூஸ் பண்ணலாம். பட் அது கொஞ்சம் ப்ரைஸியாக இருந்தது. அதுக்கு பதிலாக டோரோடையே வருது பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் பூஜா என்னோடய கேபினெட் பார்த்துட்டு கேட்பீங்க எங்கே வாங்கினீங்கன்னு. அது நான் வால்மார்ட்டில் வாங்கினேன். பட் டோரோடு வேணும், பசங்கள்லாம் இருக்காங்க, கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி $99 இங்கே கேபினெட் வந்து இருக்குது. அப்படி கூட நீங்கள் வாங்கி செட் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்டாக நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் வீடியோஸில் இப்படி கேபினெட் வாங்கி மேலே டிஐஒய் பண்ணிடுவாங்க. அந்த கோபுரம் மாதிரி பண்ணி அந்த பெல்லெல்லாம் வாங்கி மாட்டியிருப்பாங்க. ஸோ எப்படி வேணாலும் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது எல்லாமே நம்ம தான் அசம்பிள் பண்ண போகிறோம். ஏதாவது ஒரு ஷெல்ஃப் வேண்டான்னா அந்த ஷெல்ஃபை எடுத்துகிட்டு கூட நம்ம வச்சுக்கலாம். இது நான் ஷார்ட்ஸில் காமிச்சப்போ இது வாங்கினீங்களான்னு கேட்டிருந்தீங்க. இது நான் வாங்கலை. பட் இதுக்கு பதிலாக வேறு ஒரு பேஸ்கெட் மாதிரி வாங்கியிருக்கேன். இது சூப்பராக இருக்குது பாருங்கள். சென்டரில் இருக்க அந்த கார்ட்போர்டை கூட எடுத்துடலாம். இன்னொன்று, இது நீங்கள் பாத்ரூமில் வேனிட்டி ஆர்கனைசராக கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம், இல்லை கிச்சனில் கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போது கிச்சன் செட்டப்குள்ளே வந்துட்டோம். குட்டி குட்டி பவுல்ஸு, கட்டிங் போர்டு, இந்த மாதிரி குட்டி கிளாஸ் ஜார்ஸு, இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த குட்டி கிளாஸ் ஜார்லாம் நான் நிறைய வச்சுருக்கேன். ஐக்கியாவிலேருந்து வாங்கினது தான். ஏதாவது ஒரு பொடி நம்ம ஸ்பெஷலாக அரைப்போம். யூஸ்வலாக இருக்கிற மல்லிப்பொடி, மிளகாய் பொடி அதெல்லாம் போக இந்த புளியோதரைக்கு கொஞ்சம் பொடி அரைக்கிறது, வத்த குழம்புக்குன்னு பொடி அரைக்கிறது, இந்த மாதிரிலாம் அரைப்போம் இல்லையா, அதெல்லாம் சின்ன குவான்டிட்டியில் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நான் இந்த குட்டி குட்டி ஜாரில் போட்டு நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவேன். இடிக்கல் கூட இங்கே ஐக்கியாவில் கிடைக்குங்க. அதுக்கப்புறம் இதுதான் அந்த குட்டி ஃப்ரெஞ்ச் ப்ரெஸ், ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் எனக்கு வந்து என்னென்னா, நம்ம வீட்டில் ஒரு காஃபி ஃபில்டர் வச்சுருக்கோமே, அது நம்ம யூஸ் பண்ணுறதே ரொம்ப ரேரு. அதனால் நம்ம எப்போ அதிகமாக அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போ வந்து இந்த ஃப்ரெஞ்ச் ப்ரெஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். நான் வாங்கலை. பார்க்குறக்கு நம்ம ஊர் வடச்சட்டி மாதிரியே இருக்குல்ல, இது வந்து டபுள் பாய்லர் இன்சர்ட். ஸோ ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கும். அதாவது தண்ணிக்குள்ளே வச்சு சாக்லேட் மெல்ட் பண்ணுறது, இல்லை டபுள் பாயிலிங் மெத்தடில் ஏதாவது நம்ம ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா யூஸ் பண்ணுறதுக்கான வெசல். மெஷரிங் ஸ்கேல், அதுக்கப்புறம் மெஷரிங் கப்ஸு, குக்கி கட்டர்ஸ், இதெல்லாம் இங்கே வச்சுருந்தாங்க. கட்டிங் போர்டு கொஞ்சம் பெருசாக இந்த மாதிரி கவுண்டர் டாப்போடையே அட்டாச் பண்ணிடலாம். இப்படி வச்சுட்டு அது ஸ்லிப் ஆகாது. இந்த மாதிரி கட்டிங் போர்ட்ஸ் இப்போ நிறைய ட்ரெண்டிங்கில் இருக்குது. அது $25 போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பரோட்டா, கொத்து பரோட்டா போடும்போது நான் சொன்னேன் பாருங்கள், நான் ஐக்கியாவில் தான் வாங்கினேன் அப்படின்னு. அது இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள், $5. சுபஸ்ரீ லக்ஷ்மி நாராயண் மார்ச் 23 அன்னைக்கு 2nd வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறாங்க. ரம்யான்னு ஒரு சப்ஸ்கிரைபர், அவங்க பொண்ணு ஆர்யா வெங்கடாச்சலம் மார்ச் 22 பர்த்டே. அவங்க சிஸ்டரோட பையன் லியோ பூரணச்சந்திரன், அவருக்கு மார்ச் 9 அன்னைக்கு பர்த்டே.
ஷாலினி ராமன் அவங்களோட பொண்ணு மதுமிதாக்கு பர்த்டே. கோகிலா S8530ங்கிற ஐடியிலேருந்து அவங்களுக்குமே பர்த்டேன்னு சொல்லியிருந்தாங்க. கிருபாஸ்ரீ மார்ச் 16 அன்னைக்கு பர்த்டே. ரம்யா மோகன் அவங்களோட பொண்ணுக்கு பர்த்டே. இவங்க எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். யாரையாவது நான் மென்ஷன் பண்ணாமல் விட்டுருந்தேன் அப்படின்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். மார்க்கெட் பிளேஸ் போகும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். குக்வேர் எல்லாம் தனியாக ஒரு இடத்துல ஃபுல்லாக டம்ப் பண்ணி வச்சுருப்பாங்க. இங்கே மிக்சிங் பவுல் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு மெயினாக காட்டணும் அப்படின்ட்டு இருந்தேன். ஏன்னா லிட்டோடையே வருது. 3 லிட்டர், 2 லிட்டர், அதுக்கப்புறம் 1 லிட்டர், செட் ஆஃப் 3. இதில் வந்து மாவெல்லாம் அரைச்சி நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது நீங்கள் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா கூட சப்பாத்தி மாவெல்லாம் பிசைஞ்சு வைக்கிறது, கேக்குக்கான பேட்டர் ரெடி பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே லிட்டோடையே இருக்கு இல்லையா? ஸோ நல்லாயிருக்கு. நான் சொன்ன கேபினெட் இது தாங்க. கவுண்டர் டாப்போட கீழே ஒரு கேபினெட், மேலே இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே யூனிட். ரொம்ப நல்லா இருக்குது, செம்ம லுக்காக இருக்கும். பட் ப்ரைஸ் வந்து இது மொத்தமாக என்னன்னு தெரில. இது கவுண்டர் டாப்போட விலை மட்டும்தான் போட்டு வச்சுருந்தாங்க. மேபி நம்ம தனித்தனியாக வாங்கணும்னு நினைக்கிறேன். கீழே இருக்க கேபினெட் தனியாக, கவுண்டர் டாப் தனியாக, மேலே இருக்க கேபினெட் தனியாக நம்ம வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். மெயினாக இன்றைக்கி வந்ததே இந்த 3 டயர் ஆர்கனைசர் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி வாங்குறதுக்காக தான். எதுக்கு, ஏன், என்னாச்சு அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸும் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், நான் சொல்லியிருக்கேன். இது பேசிக்காக கிட்ஸுக்கான செக்ஷனுங்க. டாய்ஸு, அவங்களோட பெட்ரூம் செட் பண்ணுறது, அவங்க ஸ்டடி டெஸ்க்கு செட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் தான் இது ஃபுல்லாக வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே போனோன்னாவே பசங்க ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவாங்க. முகில் பார்த்திங்களா, உட்காந்து அவன் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒரு வழியாக நடந்து நடந்து மார்க்கெட் ஹாலை ரீச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இது வரைக்கும் என்னென்ன ஐட்டமெல்லாம் பார்த்தோமோ அது எல்லாமே இங்கே வச்சுருப்பாங்க. ஸோ இங்கேருந்து தான் நம்ம கார்ட்டில் எடுத்து போட்டுகிட்டே போக வேண்டியது தான் நமக்கு பிடிச்சதை. நிறைய ஃப்ரையிங் பேன், அதுக்கப்புறம் ஸ்டாக் பாட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா அங்கே இருக்கும். நம்ம ஊர் பாத்திர கடைக்குள்ளே போனால் எப்படி பாத்திரத்தை அடுக்கி வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு ஏரியா ஃபுல்லாக இந்த பாத்திரங்களாக தான் இருக்கும். நமக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ரையிங் பேன் வேணுமா, ஸ்டாக் பாட் வேணுமா, இல்லைனா சாஸ் பேன் வேணுமான்னு பார்த்து சூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ப்ரைஸ் ரேஞ்சுமே லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் எல்லாமே இங்கே இருக்கும். இந்த ஐக்கியா 365+ அப்படிங்கிற பிராண்ட் ஓரளவுக்கு நல்லா தாங்க இருக்கும். நீங்கள் எடுத்து பார்க்கும்போதே அந்த வெயிட் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு பாத்திரம் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது அப்படின்னாவே அந்த ட்ரைப்ளை கீழே இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வெயிட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரம் அடி பிடிக்காது. இந்த கிளாஸ் லிட்டோடலாம் வச்சுருந்தாங்க. இது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஏன்னா ஃபுல்லாக கிளாஸ் மேலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் லிட்டோட யூஸ் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் வெயிட்டாகவும் இருந்தது. மிக்சிங் பவுல் எல்லாமே இங்கே நல்லாயிருக்கும். நான் யூஸ் பண்ணுற ஒரு மிக்சிங் பவுல் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு கேட்டிருந்தீங்க. அது இங்கே தான் வாங்கினேன். கொஞ்சம் நேரத்துலேயே உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் சிக்கன் க்ரில் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த வீடியோ பார்த்துட்டு கூட அந்த க்ரில் பேன் எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டிங்க. அது நான் வால்மார்ட்டில் வாங்கியிருந்தேன். ஆனால் இங்கே ஐக்கியாலேயுமே நல்ல குவாலிட்டியானது வச்சுருக்காங்க. இதுதாங்க நான் யூஸ் பண்ணுற எக்ஸாக்டான மிக்சிங் பவுல் இது தான். இது டிஷ்வாஷர் சேஃபும் கூட, அதனால் ஈஸியாக நம்ம டிஷ்வாஷர்லேயும் வச்சுக்கலாம். மாவு அரைக்கிறப்பெல்லாம் நான் அரிசி உளுந்து ஊற வைக்கிறது மோஸ்ட்டாக இதில் தான். லிட்டோட ஒரு செட் இருக்கும், அது நான் அமேசானில் வாங்கினேன். அதுக்கான லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஆனால் தனியாக இது வந்து நான் ஐக்கியாவில் வாங்கியிருந்தேன். இது ஃப்ரூட் பேஸ்கெட், ரொம்ப அழகாக இருக்குல்ல. கவுண்டர் டாப்பெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கூட வாங்கி வைக்கலாம். கீழே இருக்கிற பேஸ்கெட்டுக்கு ஒரு பேம்பு ரோலர் மாதிரி கொடுத்துருக்காங்க, மூடியும் வச்சுக்கலாம் நம்ம. இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜார்ஸு, கண்ணாடியிலேருந்து பிளாஸ்டிக்லேருந்து எல்லாமே இருக்கும். ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர்ஸுமே தனியாக வச்சுருக்காங்க. அது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சா எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன டிஸ்பிளேவுமே இங்கே வச்சுருக்காங்க. அது பார்த்து கூட நம்ம வாங்கிக்கலாம். இது எல்லாமே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிற ஆர்கனைசர்ஸ் தான். ஸோ இங்கே எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்த்து கூட நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கண்டெய்னர்ஸ் பிளான் பண்ணி வாங்கிக்கலாம். இதெல்லாம் சீரியல் கண்டெய்னர்ஸாக யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் பருப்பு, அரிசி இது கூட போட்டு வைக்கலாம். மோஸ்ட்டாக நாங்கள் சீரியல் கண்டெய்னராக யூஸ் பண்ணுவோம். இங்கே ஐக்கியா பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு சூப்பரான விஷயம்னா, எந்த கண்டெய்னர் வேணாலும் எடுத்து எந்த லிட்டு கூட வேணாலும் நீங்கள் மேட்ச் பண்ணலாம். அதாவது பேம்பு, சிலிக்கான் லிட்டு, இந்த மாதிரி லிட்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. மேலே டிஸ்பிளேல உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி வரிசையாக இருக்கு இல்லையா, இதில் எந்த லிட்டு வேணாலும் நீங்கள் எந்த கண்டெய்னர் கூட வேணாலும் மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஷேப் மட்டும் நீங்கள் பார்த்து வாங்கிக்கணும். இனி அடுத்து நம்ம வாங்க வேண்டிய அந்த 3 டயர் ஆர்கனைசர் அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இனி இந்த ஐல் செக் பண்ணி அங்கேயே நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டோம்.
அந்த ஸ்டாண்டிங் யூனிட் தனி, பேஸ்கெட் தனி. ஸோ பேஸ்கெட்டையுமே கண்டிப்பாக ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. கரெக்டாக அயில் பார்த்து நம்ம செக் பண்ணி வாங்கிக்கலாம். இங்கே இந்த செராமிக் பிளான்ட் பாட்டெல்லாம் இருக்குது பாருங்கள். செடியெல்லாம் வைக்கிறதுக்கு செராமிக்லேயே நிறையா இருக்கும். அந்த லிட்டெல்லாம் பார்த்தோம் பார்த்தீங்களா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, அங்கே ரவுண்டாக இருக்கிற லிட்டு எது வேணாலும் நீங்கள் எடுத்துகிட்டு இந்த பேம்பூ லிட்டு மாதிரி இருக்குது பாருங்கள், அதுவே நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதை இங்கே இருக்க ஏதாவது பிளான்ட் பாட்டு ரவுண்டாக இருக்கிற பாட் கூட நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அது மேட்ச் ஆகும். நான் ஒருத்தவங்க வீடியோவில் தான் நான் பார்த்தேன். பார்த்துட்டு போன தடவை வரும்போது கரெக்டாக செட் ஆகுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு நான் செக் பண்ணி பார்த்தேன். நல்லாவே மேட்ச் ஆகுது. ஸோ ஏதாவது நீங்கள் கவுண்டர் டாப்பில் டிஸ்பிளேக்காக நீங்கள் வைக்கணும் அப்படின்னா கூட லிட்டு வந்து கிச்சன் ஏரியாவிலேருந்து எடுத்துகிட்டு பிளான்ட் பாட்டு, செராமிக் பாட், ஏன்னா நமக்கு கண்டெய்னர்ஸ் வந்து இங்கே கிளாஸ்லையும் பிளாஸ்டிக்லேயுமே மோஸ்ட்டாக இருக்கும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கும். ஆனால் செராமிக்கில் கிடைக்காது. செராமிக் பிளான்ட் பாட்டை நீங்கள் அந்த லிட்டோட மேட்ச் பண்ணி அது ஒரு ஜாராக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஐடியா கூட உங்களுக்கு ஹெல்ப் ஆச்சுன்னா பாருங்கள். இனி என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி பசங்களும் அவரும் வாங்கிட்டு வந்திருந்த அந்த யூனிட்டை ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க அதை ரெடி பண்ணுறதுக்குள்ளே ஒரு குவிக் ஹால் பார்த்துடலாம். இந்த ஸ்டீமர் பேஸ்கெட் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தது. இந்தியா போயிட்டு வரும்போது இந்தியாவிலேருந்தே ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு கூட நினச்சேன். ஆனால் எது தான் ஞாபகம் வச்சு எப்படி வாங்கிட்டு வர முடியும், எப்பவும் போல் மறந்தாச்சு. சரி ஐக்கியாலேயே போய் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுறப்ப வீடியோவில் காமிக்கிறேன். ரொம்ப நாள் ஆசைங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டீமர் பேஸ்கெட் வாங்கணும் அப்படின்னு. இதில் எப்படி வாஷ் பண்ணணும் அப்படின்னு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்லையே கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் வாஷ் தான், கண்டிப்பாக ஹேண்ட் வாஷ் தான் பண்ணணும். ஆனால் கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணிவிட்டு தான் எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணணும். இப்போது இங்கே அடிக்கிற வெயிலுக்கு கழுவி வச்சோன்னா உடனே காஞ்சிரும். ஆனால் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த மில்க் ஃப்ராத்தருமே வாங்கணும்னு பிளான் பண்ணது தான். நான் எதுக்கு வாங்கினேன்னா, நாங்கள் காஃபி பெருசாக ஃப்ராத் பண்ணியெல்லாம் குடிக்க மாட்டோங்க. ஆனால் இந்த டர்மரிக் மில்க், மஞ்சள் போட்டு பால் குடிக்கிறோம் பாருங்கள், அதுக்காக தான் நான் வாங்கிட்டு வந்தேன். பேட்ரி போட்டுக்கணும். யூஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக நான் வீடியோவில் காமிக்கிறேன். இந்த சிலிக்கான் ஸ்பேச்சுலா எங்கள் வீட்டில் அவர் தான் இது கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் அப்படின்னு வாங்கிட்டு வந்திருக்காரு. ஏன்னா அவருக்கு ஆம்லெட் போடுறதுக்கெல்லாம் இதுதான் வசதியாக, இந்த மாதிரி தான் எனக்கு வேணும் அப்படின்னு அவரே செலக்ட் பண்ணி வாங்கினது. குட்டி பவுல் 2 நான் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் எப்போவுமே நம்ம க்ளீன் பண்ணுற எந்த ப்ரஷ்ஷாக இருந்தாலும் அடிக்கடி அதையும் சேஞ்ச் பண்ணிடணும். ஒரே ப்ரஷ்ஷையும் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஐக்கியா போகும்போது இந்த மாதிரி ப்ரஷ்ஷும் நான் வாங்குவேன். சீரியல் போட்டு வைக்கிற கண்டெய்னர் இந்த மாதிரி பெருசாக ஏற்கனவே ஐக்கியாவில் வாங்கிட்டு வந்தது தான் நான் வச்சுருந்தேன். பசங்க அன்றைக்கி ஒரு நாள் எடுத்து விளையாண்டுட்டு இருந்தாங்க, கழுவி வச்சுருந்தேன், எடுத்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. கீழே போடவும் அது உடஞ்சி போயிடுச்சு. அதனால பெருசு ஒன்று சிறுசு ஒன்றுன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். என் வீட்டுக்காரருக்கு ஒரு 2-3 வெரைட்டி சீரியல் போட்டு சாப்பிட்றதுக்கு தான் பிடிக்கும், ஒரே இதையும் சாப்பிட மாட்டார். அதனால இந்த 2 பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் சிசர்ஸ், கிச்சனில் எப்படி எனக்கு பேனா வந்து வீட்டில் தேடுறப்ப கிடைக்காதோ அதே மாதிரி தான் இந்த சிசரும் தேடும்போது கிடைக்காது. கிச்சனில் எனக்குன்னு வச்சுருக்கிறத எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதனால் இந்த தடவை கண்டிப்பாக வாங்கணுன்னே வாங்கிட்டு வந்திருக்கேன். கொத்தமல்லி எல்லாம் கூட நமக்கு அவசரத்துக்கு கட் பண்ணுறதுக்கு குட்டி சிசர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக செட்டாக 2 இருக்கவும் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த பேஸ்கெட் தாங்க நல்ல ஸ்டர்டி. பிக்னிக்கெல்லாம் போகிறோம், சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போகணுன்னா கூட இதில் வச்சுக்கலாம். பட் இது மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சனில் கொஞ்சம் எல்லாமே ஏர் வென்டிலேஷனோடு இருக்கிறனால வெங்காயம் இதெல்லாம் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்கொயர் ஷேப்பில் குட்டி குட்டியாகவும் வச்சுருக்காங்க. நான் பெருசாகவே வாங்கிட்டேன், எதுக்கும் இருக்கட்டும் மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இதெல்லாம் தாங்க நான் வாங்கிட்டு வந்தது. இப்போது இந்த யூனிட்டையும் அவங்க செட் பண்ணிட்டாங்க. பேஸ்கெட்டை மாட்டி எப்படி நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு சம்பவம் நடந்தது, அதை நான் சொல்லிடுறேன். டாய்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு பிளாக் கலரில் நான் ஒரு சின்ன ஆர்கனைசர் மாதிரி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா. முன்னாடி லாங் வீடியோஸ்லையும் இல்லை ஷார்ட்ஸ்லையும் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். அது நல்ல ஸ்ட்ராங்கான குவாலிட்டி தாங்க. ஆனால் என்னாச்சு, அதை இழுத்துட்டு வந்து கார்பெட் இருக்கல, லிவிங் ரூம் கார்பெட்டு அங்கே வச்சு சோஃபாவில் இருந்து பசங்க 2 பேரும் அதில் தாவி குதிச்சாங்க. அந்த டாய் வச்சுருக்க ஆர்கனைசரில் அது மேலே, அதாவது சோஃபாவிலேருந்து அப்படி ஃபோர்ஸாக குதித்து அது அப்படியே உடஞ்சி போயிடுச்சுங்க. 2 பேரும் ஒரே டைமில் சேர்ந்து குதிச்சா எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். இதை நான் யோசிக்கவே இல்லை, இப்படியெல்லாம் கூட வாங்கிட்டு வந்த பொருளை உடைப்பாங்களா அப்படின்னு எனக்கு ஐடியாவே போகலை.
சரி இதுக்கு நமக்கு ஓகேவா இருக்கே, இப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் வாங்கி செட் பண்ணால் அவங்க இந்த மாதிரி யோசித்து அதில் குதித்து அதை உடச்சிட்டாங்க. டாய்ஸ் வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் நான் ஒரு லாண்ட்ரி ஹேம்பர் எடுத்துகிட்டு வந்து அதிலலாம் போட்டு வச்சுருந்தேன். என் வீட்டுக்காரர் என்னன்ட்டாரு, திரும்ப நீ டாய்ஸ் ஆர்கனைசர் மாதிரி வாங்காத, ஏற்கனவே நம்ம ஒன்று வச்சுருக்கோம், அதை கொண்டு போய் மேலே வச்சாச்சு, திரும்பவும் அதே டைப்பில் வாங்கணும் அப்படின்னா அது வேஸ்ட்டு தான் அப்படின்னாரு. சரி என்ன பண்ணலாம், ஆனால் இப்போ டெம்ப்ரரியாக யூஸ் பண்ணுறதுக்கும் வேணும் அப்படின்னு பார்க்குறப்ப தான் எனக்கு இந்த ஐடியா வந்துச்சு. இதில் பாருங்கள், இன்னும் நிறையா டம்ப் பண்ணலாம், லிட்டோடையும் இருக்குது, உள்ளே என்ன இருக்குன்னே தெரியாது பார்க்குறக்கு. கலர் கோஆர்டினேஷனும் நல்லா இருந்தது. இதில் நம்ம என்ன பேஸ்கெட் வேணாலும் எடுத்துக்கலாங்க கலர்ஸு. லிட்டு ஆனால் ஒயிட் மட்டும்தான் இருக்குது. கொஞ்சம் லிவிங் ரூம் கார்பெட்டோடு ஒத்து போகுது அப்படிங்கிறதுக்காக நான் இந்த கலர் வாங்கினேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, இதை தாராளமாக நீங்கள் கிளாசெட்டில் ஆர்கனைசராக யூஸ் பண்ணலாம். இப்போ என்னோடய கிளாசெட்டில் குட்டி குட்டி ஷெல்ஃப்ஸ் மாதிரி நான் பசங்களுக்கு துணி வச்சுருக்கேன் பாருங்கள், அதுக்கு பதிலாக இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. ஏன்னா என்னோடது வந்து சும்மா அப்படியே ஓப்பனாக அடுக்கி வச்சுருக்கேன். இது லிட்டோடு இருக்கிறதுனால கண்டிப்பாக குப்பையுமே படியாது. 2 வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் ஆகும். இன்னொன்று, இதில் பெரிய பேஸ்கெட் தான் வாங்கணும்னு இல்லை, குட்டி குட்டி பேஸ்கெட் கூட நீங்கள் 2 குட்டி பேஸ்கெட் 2 பெரிய பேஸ்கெட் அப்படி கூட செட் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா இது எல்லாமே நம்மளாக பார்த்து வாங்குறது தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இடம் கொடுத்துருக்காங்க. நாங்கள் 3 பெரிய பேஸ்கெட் வச்சுருக்கோம், நீங்கள் குட்டி குட்டியாக கூட வாங்கி செட் பண்ணிக்கலாம். அப்படி வச்சுட்டிங்கன்னா குட்டியாக இருக்கிறதுலலாம் இன்னர் வியர் வச்சுக்கலாம், பெருசாக இருக்கிறதுல பேண்ட்டு, ஜீன் பேண்ட்டு, இந்த மாதிரி நம்ம துணி கூட நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிளாசெட் வந்து நீங்கள் ஆர்கனைஸ் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிப் ஹெல்ப் ஆகும். இது மல்டி பர்பஸாக நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி பார்த்து வாங்கிட்டு வந்தேன். சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டுமே ஒரு லைக் கொடுங்க. நம்ம அடுத்த வாரம் வேறு ஒரு விலாகில் பார்க்கலாங்களா? Until then, டாட்டா, பை.